என்னடா சந்தோஷ்? சந்தோஷ் சொன்ன கேளு சந்தோஷ். என்ன பண்ற? இல்ல பவி, இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நீ கேள்வி கேட்டதுக்கு நேரடியா பதில் சொல்லாம காலை வரும் கத்திரிக்காய் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் மேல துளி கூட அக்கறை இல்ல பவி. அம்மாக்கு அவ புள்ளைய வச்சுட்டு இருக்கிறதுக்காக நீ ஏன்டா வீட்டை விட்டு போகணும்? ஆம்பளையா லட்சணமா நீ இங்க இருந்து அவளை வெளியே அனுப்ப பாப்பியா? அம்மா அம்மான்னு தலையை தூக்கி வச்சுட்டு ஆடின புள்ள இப்ப வீட்டை விட்டு போற மாதிரி பண்ணிட்டாளே பாவி. அவன் நல்லா இருப்பாளா? சந்தோஷ் சொன்னா கேளுடா. நீ இல்லாம எப்படா நான் இங்க தனியா இருப்பேன்? அதுக்காகவாது போகாம இரு. சொன்னா கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு, பேசிக்கலாம். பவி, நான் இப்ப எதையும் சிந்திக்கிற நிலைமையில இல்ல. நான் இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு சந்தோஷ். என்னை விட்டு போகாத சந்தோஷ். தடுக்காத பவி, ப்ளீஸ். சந்தோஷ் சொன்னா கேளு சந்தோஷ். என்ன சந்தோஷ்? சொல்றது கேளு சந்தோஷ். சந்தோஷ், இந்த ஒரு தடவை நான் சொல்றது கேளு. நில்ல. என்னம்மா இப்படி போயிட்டு இருக்கா? சந்தோஷ் சொன்னா கேளு. சந்தோஷ் ஆட்டோ 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 அண்ணா. ஹலோ ஹலோ. சந்தோஷ் நில்லு. சந்தோஷ் பஸ் ஸ்டாண்ட் போலாமா? போலாம், ஏறுப்பா. சந்தோஷ் நில்லு. சந்தோஷ் 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 சந்தோஷ். அத்த 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 அத்த. என்னாச்சு? அத்த, சந்தோஷ் கோச்சுக்கிட்டு பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். என்ன போய் சொல்ற? எப்ப கிளம்புனா? இப்பதான் சார். அந்த குழந்தை இங்க இருக்கு, இந்த அபார்ட்மெண்ட்லயே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டா சார். நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், தடுத்தும் பாத்துட்டேன். கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். பவி, உன்னை விட்டுட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான். வா, நம்ம சமாதானப்படுத்தி அவனை கூட்டிட்டு வருவோம். அவன் உங்க புள்ள அத்தை. உங்ககிட்ட இருக்கிற அதே புடிவாதம் அவன்கிட்ட இருக்கும்ல. நீங்க வாழற எங்களை பத்தி யோசிக்காம இல்லாத ஆதிராக்கு போய் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டு இருக்கீங்க. அவன் அந்த குழந்தை வந்ததுல இருந்தே வெளியே தலை காட்ட முடியலன்னு அசிங்கப்பட்டு இங்க இருந்து போறேன்றான். சரி சரி, குட்டி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவோம். கவலைப்படாத. பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல பவி. வா, சந்தோஷம் வழியில மடக்கி கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க மேடம், போலாம். பவி, பதட்டப்படாத. சந்தோஷ் எங்கேயும் போக மாட்டான். ஹரி சார், கொஞ்சம் வேகமா போங்க. இவ்ளோ நாள் அவன் எவ்வளவு கோவமா இருந்தாலும் அவன் வீட்டை விட்டெல்லாம் வெளியே போவே மாட்டான். அது உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவ்வளவு உறுதியா சொல்லிட்டு போயிருக்கான் அத்தை. பயப்படாத பவி, கண்டிப்பா புடிச்சிடலாம். எந்த ஆட்டோன்னு மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம்டா சொல்லு, புடிச்சிடலாம். சார், அந்த ஆட்டோ தான் சார். சார், அந்த ஆட்டோ தான் சார். சார், ஓவர்டேக் பண்ணுங்க சார். அந்த ஆட்டோ தான். அந்த ஆட்டோ? ஆமா சார், அந்த ஆட்டோ தான்.
ஏன் பவி எவ்வளவு சொல்றேன் இறங்க. என்ன பவி ஏன்டா சொன்ன கேட்க மாட்டேங்கிற, நீ பாட்டுக்கு வந்துட்ட. சந்தோஷ் என்ன இதெல்லாம்? குட்டி, என்ன குட்டி இது? நீ இப்படி வீட்டை விட்டு போறதெல்லாம் அசிங்கமா இல்ல? உனக்கு என் மேல கோவம் இருந்தா அதை என்கிட்ட காட்டு. அதை விட்டுட்டு பவி என்ன பாவம் பண்ணா? நீ அவளை விட்டுட்டு போற? இது உனக்கு நியாயமா இருக்கா? இத பாருங்கம்மா, எனக்கு உங்க மேலயோ இந்த குழந்தை மேலயோ எந்த கோவமும் இல்ல. நீங்க தான் இரக்கம் பாக்குறீங்க. அது உங்க குணம்னா யாருக்கும் கெடுதல் பண்ண கூடாதுன்னு நினைக்கிற அந்த குழந்தை, நமக்கு இருக்கிற இப்ப பிரச்சனையே அதுதான். அந்த ஆதிரா இருக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே பிரச்சனை அவமானம் இப்போ நீங்க இந்த குழந்தைய வச்சிருக்கிறதுனால எனக்கு வருது. இப்போ உண்மையை விட பொய்க்கு தாம வேல்யூ அதிகமா இருக்கு. நம்ம மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் இது ஏன் குழந்தைன்னு அந்த பிரதீபா சொல்றான். அது பொய்தான்னு தெரிஞ்சும் எதுவும் விசாரிக்காம எல்லாருமே அதை நம்பிட்டாங்க தெரியுமா? அதையும் நம்ப வைக்கிற மாதிரி நீங்களும் இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கறீங்க. என்ன என்ன பண்ண சொல்ற? நான் அப்ப இருந்த நிலைமையில ஆதிராக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அவ இந்த குழந்தைய பெத்து என் கையில தானே கொடுத்துட்டு போனா. பெத்த பிள்ளைக்கும் தத்த பிள்ளைக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கேன் குட்டி. ஒரு வகையில உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உலகத்திலே இப்படி ஒரு அம்மா இருப்பாங்களான்னு. யாரோ ஒருத்தி பெத்த பிள்ளைக்காக நீங்க பெத்த பிள்ளையவே எதிர்த்து நிக்கிறீங்களே. ஒருவேளை இதுதான் சத்தியத்தோட வலிமை போல இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க அதே அபார்ட்மெண்ட்ல நான் இருக்க முடியாதுமா இனிமே. அங்க இருக்கவங்க அங்க யாருமே என்ன பார்த்தாலுமே இந்த விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்க. சந்தோஷ் ஆதிரா குழந்தைன்னு சும்மா டைம் பாஸுக்காக போறவங்க வர்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இந்த குழந்தைய உங்களால தத்து கொடுக்க முடியுமா இல்லையா? லக்ஷ்மிம்மா, அவனை நீங்க வளர்ப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, நான் வரேன். இல்லைனா நான் என் வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கேன். சரி 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 சரி, உனக்கு இந்த குழந்தையை தத்து கொடுக்கணும் தானே? தத்து கொடுக்கணும் தானே? அதானே உனக்கு சந்தோஷம். எனக்கு சம்மதம்டா, எனக்கு சம்மதம்டா, எனக்கு சம்மதம்டா.
கை வளை வைரக்கைகளை ஆராரும் நாடி வந்த ஞாபகம் எந்த நாளும் வராதோ கண்கள் வீசிடும் பாஷையில் என்னவென்று கூறாதோ தாய்மை வாழ்கிற தமிழ் பாடி பாடுடாயோ. உன்னையும் என்னையும் பிரிக்க போராடுறாங்கடா கண்ணா. அது தெரியாம நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. மண்ணு மாறினா செடி கூட வளராதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிஞ்சு குழந்தைய இப்படி மாத்திக்கிட்டே இருந்தா அவன் ஏங்கி போயிட மாட்டானா? பிறக்கும் போதே அம்மாவை இழந்துட்டான். இப்போ ஏன் கூட இத்தனை நாள் இருந்துட்டு இப்ப திரும்பவும் வேற ஒருத்தவங்க கிட்ட எப்படி உடனே நெருக்கமாவா? சந்தோஷ் இவனால நான் அவன் மேல வச்சிருக்கிற பாசம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறான். 2 பிள்ளைங்களை பெத்த அம்மா ஒரு பிள்ளைக்கு பாசத்தை அதிகமாவும் ஒரு பிள்ளைக்கு கம்மியாவும் கொடுப்பாளா? இத புரிஞ்சிக்காம இவனை தத்து கொடுத்தே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கானே. போற இடத்துல இவனுக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கோ கடவுளே. மேடம் மேடம் டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா? உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா சந்தோஷ் உங்க மேல வச்சிருக்கிற அன்புனாலதான் இப்படி எல்லாம் பண்றான். அவனுக்கு உங்களை விட்டு கொடுக்க மனசு இல்ல மேடம். அது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இவனை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. பெத்த அப்பாவே சரியா பாத்துக்காத புள்ள இவன். பெத்தவ இல்லாத புள்ள. கொஞ்ச நாள் இவன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டனா இவனை எப்படி சார் கொடுத்துட்டு வர முடியும்? எல்லாம் நல்லதா நடக்கும்னு நினைப்போம். கடவுள் மேல பாரத்தை போட்டு வாங்க. சரிடா சரி சரி சரிம்மா சரி 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 சரிடா கண்ணா சரி சரி.
சரிடா, சரி சரி. போற இடத்துல நீ சமத்தா நடந்துக்கணும். ரொம்ப அழுது அடெல்லாம் பிடிக்க கூடாது, சரியா? அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்களாம், உன்னை நல்லா பாத்துக்குவாங்களாம்பா. இந்த அம்மாவை நீ கொஞ்ச நாள்ல மறந்துடுவல்ல? மறந்துடுவியா? மறக்க மாட்டல்ல? சொல்லுடா, மறந்துடுவியாடா? சொல்லுடா, மறக்க மாட்டல்ல? சந்தோஷ், எனக்கு என்னமோ இது சரியா படலடா. என்ன? அங்க பாரு அத்தைய, அவங்கள நான் இத்தனை வருஷத்துல இவ்ளோ சந்தோஷமா பார்த்ததும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி இவ்ளோ சோகமாவும் பார்த்தது இல்ல. பவி, இப்ப நடக்க போறதுதான் நம்ம குடும்ப பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. எல்லாத்தையும் எமோஷனலா மட்டும் பார்க்க கூடாது, கொஞ்சம் பிராக்டிக்கலாவும் பார்க்கணும் பவி. சரி, இத பாரு, இன்னைக்கு இந்த குழந்தை இங்க இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நாளைக்கு அவன் வளர வளர அது பிரச்சனையாகும். இங்க பாரு, ஆதார் கார்டு எடுக்கிறதுல ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் எல்லாமே சிக்கல் தான் பவி. அத புரிஞ்சுக்கோ கொஞ்சம். எவனும் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டானுங்க. டைம் எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்தல்ல, எப்ப வரேன்னு சொன்ன அவன் என்கிட்ட. மேடம், கோயில்ல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ் கண்ணை தொடச்சுக்கங்க. எப்படி சார் முடியும்? இந்த குழந்தையோட முகத்தை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்களேன் சார். இந்த பச்சை மண்ணு எப்படி சார் யாரோ ஒரு தெரியாதவங்க கிட்ட கொடுக்க முடியும்? பணம் இருந்தா மட்டும் போதுமா சார்? இவனை நான் பாத்துக்கிற மாதிரி அவ்வளவு நல்லா அவங்களால பாத்துக்க முடியுமா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மேடம், எனக்கும் தெரியும். நீங்க அவனை கொஞ்சறத கூட இருந்து பாத்துக்கிட்டு இருந்த எனக்கே எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இப்படி ஒரு அம்மா நமக்கு இல்லையேன்னு பாக்குறவங்களா ஏங்குற மாதிரி ஒரு அம்மா மேடம் நீங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை சந்தோஷ் எப்படி டக்குன்னு விட்டு கொடுப்பா? அவன் நிலைமையில இருந்து நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாம சந்தோஷ் நீங்க பெத்த புள்ள. ஹாய் சந்தோஷ். அசோக், ஹாய். டேய் வாடா, உனக்கா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவரு போய் கூட்டு பரவாயில்ல விடு. வா பவி, வா. இங்க பாருங்க, நல்ல நேரம் முடிஞ்சிட போறது. யார் தத்து கொடுக்கறாங்களோ அவங்கள வந்து கிழக்க பார்த்து நிக்க சொல்லுங்க. சார் பேசுங்க சார். மேடம், வந்து குழந்தைய உங்ககிட்ட கொடுங்க.